This video is sponsored by Family Safe app. ஆமாங்க, இப்பலாம் குழந்தைங்க வந்து யூடியூபை ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப்ல அவங்க பார்க்கக்கூடாத கண்டென்ட் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை அவங்க கிட்டேருந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான் இந்த Family Safe app. ஸோ நம்ம குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா நம்ம தான் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். இந்த ஆப் மூலமா கண்டிப்பாக நீங்கள் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இந்த ஆப் உங்களுக்கு ஆப்பிள் ஸ்டோர்லையும் கிடைக்குது, ஆண்ட்ராய்ட்லையும் நமக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க அக்கௌண்ட் லிங்க் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த என்ன வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ லிங்க்குக்கே நமக்கு கொண்டு போகும். பார்த்த உடனே உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கலன்னா ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் எய்தர் அந்த வீடியோ பிளாக் பண்ணலாம், இல்லாட்டி அந்த சேனலே நீங்கள் பிளாக் பண்ணிடலாம். அப்படி பண்ணாங்கன்னா அடுத்த தடவை அவங்க யூடியூப் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வீடியோவும் ப்ளே ஆகாது, இல்லாட்டி அந்த சேனல்லேருந்து எந்த வீடியோ அவங்களுக்கு ப்ளே ஆகாது. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஹார்ம்ஃபுல்லான வீடியோஸ் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு கூட உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒருவேளை அவங்க ஒரு டேர்ம் சர்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ஹிட் லிஸ்ட்டில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிளாக் லிஸ்ட்டில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அவங்க அந்த டேர்ம் சர்ச் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அவங்க என்னெல்லாம் வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். இல்லாட்டி நீங்களே கூட பார்த்தீங்கன்னா கஷ்டமாக ஒரு டேர்ம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம் அவங்களால யூடியூப்ல சர்ச்சே பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப் அப்படின்னு சொல்லலாம். இது ஆண்ட்ராய்டில் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு iOSல கூட கிடைக்குது. iOSல கூட பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி ஒரு சூப்பரான செட்டிங்ஸ் நமக்கு வச்சிருக்காங்க. ஸோ இதில் உங்கள் குழந்தைங்களோட யூடியூப் அக்கௌண்ட் இதில் கனெக்ட் பண்ணிட்டா போதும். அவங்க திருப்பியும் என்னெல்லாம் வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்த்துக்கலாம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த டேர்ம் நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி என்னெல்லாம் டேர்ம் சர்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கூட ஒரு பேஸ் இருக்கு. ஸோ அந்த பேஸில் நிறைய ஒரு ஹார்ம்ஃபுல்லான டேர்ம்ஸ் இருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களை ரொம்ப ரொம்ப சேஃபாக வச்சுக்கலாம். கீழே லிங்க் இருக்கு. ஆண்ட்ராய்டுக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி iOSக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கீகிதமிழா. இன்னைக்கு நம்ம வாட்ச்அவுட் வேரபிள்ஸோட Gen 2 வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலரான வாட்ச். ஸோ இந்த வாட்ச்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்ச் அவுட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு கூட நமக்கு எழுதியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ பாக்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வாட்ச் இருக்கு. அதோட மேலே நமக்கு யூசர் மேனுவல் கைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான பேம்ப்ளெட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேம்ப்ளெட்டாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேம்ப்ளெட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போட கைடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பேம்ப்ளெட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வாரண்டி கார்டு கண்டிப்பாக நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும். மூணாவது பேம்ப்ளெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் அவுட்டோட யூசர் மேனுவல் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக யூசர் மேனுவல் படிக்கிறது நல்ல விஷயம் நினைக்கிறேன். பெரிய யூசர் மேனுவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒருத்தர் கண்டிப்பாக படித்து பார்க்குறதா இருந்தால் படித்து பார்த்துக்கோங்க. எக்கச்சக்கமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாக்ஸில் இதுக்கப்புறம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்சே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ச் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லெதர் ஸ்ட்ராப் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஃபுல்லாக ஒரு பியூர் லெதர் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. அதே சமயத்தில் பார்க்குறதுக்கும் லுக்கும் செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த சார்ஜிங் டாக் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ஹார்ட் ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரும் இருக்குது. அப்புறம் மைக்ரோஃபோனும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ச் நம்மளுக்கு ஒரு வாட்டர் ரெசிஸ்டண்டான வாட்ச். ஸோ நீங்கள் கண்டிப்பாக தண்ணியில் பட்டாலும் கவலை படவே தேவையில்லை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வாட்ச் பார்க்க சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். பாக்ஸ்குள்ளே வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அநேகமாக இது ஆக்சசரிஸ் பாக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இதுக்குள்ளே நம்மளுக்கு சார்ஜிங் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த ஒயிட் கலர் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மலான USB கேபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சார்ஜிங் டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் அந்த வாட்ச் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரோ டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்ச் வாங்கணுன்னே 2 hours சார்ஜ் பண்ணிக்கோங்க. சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே பார்த்தீங்கன்னா வாட்ச் ஆன் ஆச்சு. ஸோ இப்போ எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு ப்ரோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வாட்சை செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 hours
வாட்சை சார்ஜ் போட்டுக்கோங்க. சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஆட் டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ஆட் டிவைஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வாட்சோட க்ரௌன் வந்து கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. கிளிக் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து கொடுக்கும். கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து லோகோ வந்து டிஸ்பிளே வந்து ஆக ஆரம்பிச்சது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பியூட்டிஃபுல்லான டிஸ்பிளேல வந்து சூப்பரான அனிமேஷன்ஸ்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுலேருந்தே தெரியுது வாட்ச் வந்து நம்மளுக்கு ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட்ச் ஆன் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து செட் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் வந்து ப்ளூடூத் செட்டிங்ஸ்க்கு வந்து போங்க. ஸோ ப்ளூடூத் செட்டிங்ஸ் போன உடனே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆப் விட்டு வெளில போயிடுங்க. வெளில போயிட்டு ஃபோனோட ப்ளூடூத் செட்டிங்ஸ்க்கு வந்து போங்க. ஃபோனோட ப்ளூடூத் செட்டிங்ஸ் போனோடனே பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து டிஸ்கவரபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்கவரபிள் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எனேபிள் வந்து பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ண உடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்சில் வந்து உங்கள் ஃபோன் வந்து தெரிய வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ ஆப்பில் பாருங்கள் வாட்ச் அவுட் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோனில் ப்ளூடூத் செட்டிங்ஸ்க்கு வந்து போகலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் என்கிட்ட பார்த்தீங்கன்னா OnePlus 70 இருக்குது. அதில் வந்து ப்ளூடூத் செட்டிங்ஸ்க்கு போகலாம். டிஸ்கவரபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த டிஸ்கவரபிள் ஆப்ஷன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா OnePlus 70 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து காட்டுது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேரிங் ரிக்வஸ்ட் வந்து வரும். ஸோ அந்த பேரிங் ரிக்வஸ்ட் வந்து நீங்கள் ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்சோட வந்து ஃபோன் வந்து பேர் வந்து ஆயாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து பேர் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வந்து ஆப்குள்ளே போங்க. ஆப்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்கும். இப்போ வந்து அந்த வாட்ச் அவுட் அப்படின்னு சொல்லி இது இருக்கும். அது வந்து நமக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு அதை போன உடனே பார்த்தீங்கன்னா வாட்ச் அவுட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே நமக்கு வந்து சீம்லெஸ்ஸாக வந்து கனெக்ட் வந்து ஆயாச்சு. ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஆப் வந்து அவ்வளோவா தேவை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வாட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் வாட்ச்லேயே வந்து பண்ணலாம். ஆப் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்டெப் கவுண்டிங்க்கும் அப்புறம் வந்து ஸ்லீப் ட்ராக்கிங்க்கும் ஒரு ஓவர்வியூ பார்க்குறதுக்கு வந்து ஆப்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஆப்பில் உங்கள் ஹைட் வெயிட் எல்லாமே வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் வாட்ச்லேயே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து எல்லாமே பண்ணிடலாம். வாட்சில் வந்து ஃபோன் பேச முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டு வந்து கேட்க முடியும். ஃபோட்டோ கூட நம்மளால் வந்து வாட்சை யூஸ் பண்ணி வந்து எடுக்க முடியும். ஆமாங்க வாட்சில் வந்து கேமரா இல்லை, ஆனால் ஃபோனில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாட்சை ஷட்டர் பட்டனாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வாட்சையும் வந்து ஓவர்வியூ பார்க்கலாம். வாட்சோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா மினிமம் பிரைட்னஸில் தான் வச்சிருக்கேன். ஸோ மினிமம் பிரைட்னஸில் இவ்வளோ பிரைட்டாக இருக்கிறதுனால கேமராவோட பிரைட்னஸே வந்து கம்மி பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஆப்ஷனாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோன் புக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நம்ம ஃபோனோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ உங்கள் ஃபோனோட சிங்க் பண்ணாலே போதும், அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இதில் காட்டும். திருப்பி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் வந்து போகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைலர் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த டைலர் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுறதுக்கு இதில் வந்து சிம் வந்து கண்டிப்பாக போட முடியாது. ஆனால் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபோன்லேருந்து வந்து கால்ஸ் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கால் லாக்ஸ் இருக்குது. ஸோ யாராவது நீங்கள் வந்து ஃபோன் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கால் லாக்ஸ் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் பேனல் இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பல நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இதை வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைன் மை டிவைஸ் வந்து இருக்குது. ஸோ ஒருவேளை உங்கள் ஃபோன் எங்கேயாவது நீங்கள் வச்சுட்டு மறந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் மை டிவைஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிவைஸ் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேலண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேலண்டர் கூட கண்டிப்பாக ஒரு ரொம்ப ஹேண்டியான நிஃப்டியான ஃபீச்சர் அப்படின்னு நம்ம வந்து ஒத்துக்கலாம். அப்புறம் வந்து நம்மளுக்கு ப்ளூடூத் செட்டிங்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மியூசிக் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் மியூசிக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாட்டு கேட்டுட்டீங்கன்னா ஜஸ்ட் வந்து வாட்ச் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பாட்டுக்கு வந்து போய்க்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் வந்து பாட்டை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து ஆன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு ஹேண்டியான ஃபீச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் சொல்ல மாதிரி ப்ளூடூத் கேமரா வந்துருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து கேப்சர் வந்து ஃபோன் கேமரா யூஸ் பண்ணி தான் வந்து கேப்சர் ஆகும். வாட்சில் வந்து கேமரா வந்து இல்லை. ஸோ ஃபோன்லேயே நமக்கு வந்து ஃபோட்டோ வந்து ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் வந்து அலாரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்கள் வந்து எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் வந்து அலாரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து எத்தனை அலாரம் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். நிறைய அலாரம் டோன்ஸ் கூட இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் வந்து வாட்ச் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தால் கூட நம்மளுக்கு வந்து அலாரம் அடிக்கும். ஸ்பீக்கர் வந்து ரொம்ப லவுடாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பீடோ மீட்டர் இருக்குது. ஸோ இந்த மீட்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டெப்ஸ் கவுண்டிங் எல்லாமே நமக்கு வந்து கவுண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து ஸ்டார்ட் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஸ்டாப் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்லீப் மானிட்டரிங் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்லீப் மானிட்டரிங் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அக்யூரேட்டாக இருக்கும்னு தெரியல. நம்ம வந்து ஃபுல் ரிவ்யூல கண்டிப்பாக இதை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஐஃபோனுக்கு கனெக்ட் பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து சிரி வந்து வேலை செய்யும். அதே சமயத்தில் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட்க்கு வந்து வேலை செய்யும். ஸோ iOS-க்கும் வேலை செய்யும். அதே பார்த்தி நமக்கு வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கும் நம்மளுக்கு வந்து வேலை செய்யும். அப்புறம் ஹார்ட் ரேட் சென்சார் வந்து இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஹார்ட் ரேட் சென்சாரில் நமக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. முதல் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் சென்சாரை பொறுத்திருக்கோம் கண்டினியூஸாக வந்து நம்மளுக்கு மெஷர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா மேனுவலாக நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் மேனுவலா மெஷர் பண்ணிக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கன்டினியூஸா பேக்ரவுண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பேட்டரி வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து டிகிரேட் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா மேனுவலா தான் வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணா நீங்க வந்து கன்டினியூஸா வச்சுக்கிறது கூட வந்து வச்சுக்கலாம். திருப்பியும் பேக் வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து செடட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த செடட்ரினா என்னன்னு எனக்கும் தெரியல. ஸோ தெரிஞ்சா கீழ வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுல் ரிவ்யூல ரீசர்ச் பண்ணிட்டு கண்டிப்பா வந்து சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து வாய்ஸ் மெமோஸ் வந்து இருக்கு. ஸோ வாய்ஸ் மெமோஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மோஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெஸ்டர்ஸ்லாம் எப்படி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மோஷன்ல வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கூட இருக்கு. ஸோ கிளாக் வந்து நமக்கு மொத்தமா 7 டைப் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க செட்டிங்ஸ்லேருந்து அது எல்லாமே வந்து மாற்றிக்கலாம். அப்புறம் கால்குலேட்டர் இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கணக்கு வழக்கலாமே இந்த கால்குலேட்டர் வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து தீம் ஸ்டோர் கூட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 3 தீம் இருக்கு. ஸோ தீம் வந்து அவ்வளோ பெரிய மாற்றம் இல்லை. ஜஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் தான் நம்மளுக்கு வந்து மாறுது. பட் அந்த இமேஜ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பேக்ரவுண்ட்லேருந்து மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நமக்கு வந்து கொஞ்சம் செட்டிங்ஸும் இருக்குது. அப்புறம் ஸ்போர்ட் மோட்ஸும் இருக்குது. ஸ்போர்ட் மோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொத்தமாக வாக்கிங், ரன்னிங், ஹைக்கிங் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்போர்ட் அப்போ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நமக்கு செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான செட்டிங்ஸ் இருக்குது. மெயினான செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். மொத்தமாக நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு 7 கிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 7 கிளாக்ல நீங்கள் வந்து எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஆப்பில் வந்து எக்ஸ்ட்ராவாக வாட்ச் ஃபேஸஸ் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த 7 கிளாக்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் கிளாக் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பர்சனலாக ஆப்பிள் வாட்சில் கூட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த வீடியோக்கு இவ்வளோ தான். நான் வந்து ஃபுல் ரிவ்யூ அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் அன்பாக்சிங் மட்டுமே. ஸோ இந்த வீடியோக்கு தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படி லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.